எங்க பார்த்தாலும் முதுகு வலி அப்படின்ற பேச்சு அதிகமா பார்க்க முடியுது. யாரை கேட்டாலும் எனக்கும் பேக் பெயின் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய ஒர்க் ஸ்டைல் எல்லாமே இப்போ சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இதுக்கு சொல்யூஷன் அப்படின்றது வந்து நம்ம படுக்கிற மேட்ரஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரீசனாக வந்து இருக்குது. ஸோ அந்த மேட்ரஸ் நல்ல ஒரு மேட்ரஸாக நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பேக் பெயின்லேருந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து கியூர் ஆக முடியும். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அமேசானில் 4.5க்கு மேலே ரேட்டிங் இருக்கக்கூடிய 82,000க்கு மேற்பட்ட ரிவ்யூஸ் இருக்கக்கூடிய வேக்ஃபிட் உடைய ஷேப்ஸ் அண்ட் ஆர்த்தோபெடிக் கிளாசிக் மெமரி ஃபோம் மேட்ரஸ் அப்படின்றது தான் நீங்க வந்து பார்த்துருக்கோம். அது நம்ம கையிலையும் கூட வந்து இருக்குது. இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு இதுல ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு இது கியூரிங்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வேக்ஃபிட் உடைய ஆர்த்தோபெடிக் மெமரி ஃபோம் மேட்ரஸ் உடைய பேக்கேஜ். ஸோ இந்த மாதிரியான கம்ப்ரஸரான பேக்கேஜ் பண்றதுல வேக்ஃபிட் தான் வந்து பயனியர் இந்தியாவிலேயே. ஸோ இவங்க தான் வந்து இந்த மாதிரியான பேக்கேஜிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மேட்ரஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேலே இருக்க இந்த டேகை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இப்படி தான் வந்து கம்ப்ரஸ் ஆகி வந்து இருக்கும். பட் இதை நம்ம வந்து இப்போ கத்தி வச்சு கொஞ்சம் வெட்டினோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆயிரும். பாருங்கள், உள்ள ஏர் உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ யாருக்கு இந்த ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் தேவைப்படும் அப்படின்றது தான் முக்கியமான கேள்வியாக இருக்கும். ஸோ ஆர்த்தோபெடிக் அப்படிங்கும்பொழுது நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க, இந்த எலும்பு சம்பந்தமாக பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது ஆர்த்தோபெடிக் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆர்த்தோபெடிக் பில்லோ பார்த்துருப்பீங்க, ஆர்த்தோ செப்பல் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பல இடங்களில் வந்து ஆர்த்தோன்ற அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆர்த்தோ மெமரி ஃபோம் மேட்ரஸும் அப்படின்றதுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஸ்லீப் குவாலிட்டியில் பிரச்சனை வந்திருக்கும். பகல் நல்லா வேலை பார்ப்பாங்க, நைட்டு தூங்கும் போது அவங்களால சரியாக தூங்க முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்களும் சரி, அது மாதிரி பாடி பெயின் இருக்கவங்க, பேக் பெயின் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தோபெடிக் மெமரி ஃபோம் மேட்ரஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி எல்டர்ஸ் இருப்பாங்க வீட்டில், வயசானவங்க, அவங்களுக்குமே உடம்பு வலி வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுமே ஆர்த்தோபெடிக் மெமரி ஃபோம் மேட்ரஸ் செலக்ட் பண்ணலாம். அது மாதிரி ஃபிட்னஸ் எந்தூசியாசிஸ்ட் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான கோலை ரீச் பண்ணுறதுக்காக நிறைய வந்து எஃபோர்ட் போடுவாங்க. அந்த மாதிரி எஃபோர்ட் போடும் போதுமே பாடி பெயின்லாம் அதிகமாக இருக்கும். அதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்குமே இந்த ஆர்த்தோபெடிக் மெமரி ஃபோம் மேட்ரஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பலவிதமான பிராண்ட்ல ஆர்த்தோபெடிக் மெமரி ஃபோம் மேட்ரஸ் இருந்தாலும் இந்த வேக்ஃபிட் உடைய ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் எந்த அளவுல பெஸ்டா இருக்கும் அப்படின்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா 1.25 இன்ச்சஸ்ல மெமரி ஃபோம் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் லெவலான சப்போர்ட் கொடுக்குது. அது மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஃபிம்மாவும் இருக்காது, அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டாவும் இருக்காது. நீங்க ரொம்ப ஃபிம்மா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கட்டில் ஃபீல் வந்து கொடுக்கும். அப்படி இருக்காது, அதே நேரத்தில் சாஃப்டா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபிம்மான சப்போர்ட் கிடைக்காது. அந்த மாதிரி இதுல கரெக்டான டென்சிட்டி இருக்கிறதுனால ரொம்ப ஓவரா பிரஷர் பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆகி உள்ள போற மாதிரியான அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாம ஒரு ஃபிம்மான சப்போர்ட் நமக்கு கிடைக்கிறதுனாலையும் இந்த ஆர்த்தோபெடிக் வேக்ஃபிட் உடைய ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் ரொம்பவே பெஸ்டான ஒரு சாய்ஸா இருக்கும். வேக்ஃபிட்டை பொறுத்தளவு உங்களுடைய ஓன் ஃபேக்டரியில மேனுஃபேக்சரிங் பண்றதுனால இந்த காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான காஸ்டா வந்திருக்கும். அதுவே வந்து வேற மேனுஃபேக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லி இந்த மேட்ரஸ் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்றதுனால அவங்களுக்கு இவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எல்லாமே கஸ்டமர் தான் வாங்குவாங்க. அது இல்லாம லாஜிஸ்டிக்ஸ், இன்வென்டரி, மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங் இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை பிரைஸ்ல வந்து ஆட் பண்ணி கஸ்டமர் தான் அதை பே பண்ற மாதிரி வந்து பண்ணுவாங்க. பட் வேக்ஃபிட்டை பொறுத்தவரை இது D2C பிராண்ட், அதாவது டைரக்ட் டு கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரைட்டா ஃபேக்டரியில இருந்து உங்க வீட்டுக்கு தேடி வர்றதுனால இந்த மாதிரியான மிடில்மேன் காஸ்ட் எல்லாமே கட் ஆகிறதுனால ஒரு அஃபோர்டபுளான பிரைசிங்ல வேக்ஃபிட் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேக்ஃபிட் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் இருக்குது. ஸோ நீங்க ஆஃப்லைன் ஸ்டோர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆன்லைன்ல இப்போ நான் சொல்றேன் பேசுறேன் அப்படின்றதுனால நீங்க டைரக்டா வாங்கி பார்க்கறத விட ஆஃப்லைன்ல போயிட்டு நீங்க அதை நீங்க யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு வாங்குறது பெஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா 92 ஸ்டோர்ஸ் வந்து வேக்ஃபிட்டுக்காக வந்து இருக்குது, ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ். அந்த ஸ்டோர்ல போயிட்டு நீங்க தாராளமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஒரு விஷயத்தை நீங்க செக் பண்ணி பார்க்காம வாங்கணும் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு கிடையாது. வேக்ஃபிட்டை பொறுத்தவரை நீங்க தாராளமா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேக்ஃபிட்டை நம்ம சூஸ் பண்றதுக்கான இன்னொரு ரீசன் முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்ன சொன்ன மாதிரி ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா செல் ஆகிற மேட்ரஸ் வேக்ஃபிட்டோட தான். அதாவது 3 மேட்ரஸ் செல் ஆகுதுன்னா அதுல ஒரு மேட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா வேக்ஃபிட்டோட தான் இருக்குது. ஸோ ஓவரால் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா 2.5 lakhs மேல ரிவ்யூஸும் அது மாதிரி 4.6 வந்து ஸ்டார் ரேட்டிங் வந்து வேக்ஃபிட்டுக்கு வந்து இருக்கு. அதிகமான ரேட்டிங், அதிகமான ரிவ்யூஸ் இருந்தாலே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு சேல் ஆகிட்டு இருக்குது, அது மாதிரி எந்த அளவுக்கு நல்லா நிறைய பேர் விரும்புறாங்க அப்படின்றத உங்களுக்கு ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி 2 மில்லியன்ஸ்க்கு மேல கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க இந்தியாவை பொறுத்தளவுல. ஸோ நிறைய பேர் வந்து இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு 100 day ஃப்ரீ ட்ரையலும் கொடுக்குறாங்க. ஒன்ஸ் நீங்க வேக்ஃபிட்டோட மேட்ரஸை பர்ச்சேஸ் பண்றீங்க, 100 days வந்து யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு வந்து ரீஃபண்டும் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 100 days ட்ரையல் பீரியட் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பீரியடா வந்து இருக்கும் உங்களுக்கு. அவர் வாரண்டியுமே பார்த்தீங்கன்னா 15 வருஷம் வரைக்கும் மேக்ஸிமம் வாரண்டி ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு ப்ராடக்ட்டை பொறுத்து
கொஞ்சம் மாறும். அதான் 10 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரைக்கும் இந்த டிஃபரன்ஷியேஷன் வந்து இருக்கும். வாரண்டி அதிக வருஷம் இருக்கிறதுனால நீங்க தாராளமா எந்த விதமான பயம் இல்லாம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இந்த வேக்ஃபிட் மேட்ரஸ்ல என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டவுட் வந்து இருக்கலாம். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைனல் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஸ்பைனை வந்து ரைட்டான பொசிஷன்ல தூங்கும் போது வச்சிருக்குது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அது வந்து வேக்ஃபிட் உடைய இந்த மேட்ரஸ்ல வந்து இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஈவனான பிளட் ஃப்ளோ வந்து இருக்குது. சோ அதனால தூங்கும் போது பிளட் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அது இல்லாம இதுல வந்து பிரெத்தபிலிட்டி வந்து இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா இந்த டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயர் யூஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி அடுத்து சொல்றேன். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரெத்தபிலிட்டி இருக்கிறதுனால நீங்க தூங்கும் போது வேர்க்கிற பிரச்சனைகள் அதிகமா வராது போல சொல்றாங்க. சோ இந்த மாதிரி 3 விஷயங்கள்ல ஒரு கம்ஃபர்டபிளான ஸ்லீப்பை இந்த வேக்ஃபிட் உடைய ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் நமக்கு வந்து கொடுக்குது. இப்போ இந்த மேட்ரஸை இப்போ நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 3 லேயர்ஸ் வந்து இருக்குது. சோ ஒரு லேயரையும் ஒரு விஷயத்துக்காக வந்து கொடுத்துருக்காங்க. மேல இருக்க ஃபர்ஸ்ட் லேயர் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மேல கவர் வந்து கொடுக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஏரோடெக்ஸ் நிட் ஃபேப்ரிக் அப்படின்ற ஃபேப்ரிக் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது ரொம்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஃப்டான ஒரு சூப்பரான ஃபேப்ரிக் இது. அது மட்டும் இல்லாமல் இது மிஷின் வாஷபிள். ஸோ நீங்க இருக்கிற ஜிப் கவர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஏதாவது அழுக்கானதுன்னா தாராளமா நீங்க வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணி திரும்ப எடுத்து மாட்டிக்கலாம். ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மேல இருக்க கவர் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி தான் உள்ள வந்து 3 லேயர்ஸ் வந்து இருக்குது. இதோட டாப் லேயர் அதாவது ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேப்சன்ஸ் உடைய ஆர்த்தோ மெமரி ஃபோம். இது வந்து 1.2 இன்ச்சஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது 100% ஃபோம், அதாவது எந்த விதமான ஃபில்லர்ஸ் இல்லாம 100% ஃபோம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இது வந்து ஓவர் ஹீட் ஆகுறது, அது மாதிரி கிராக் விழும். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபோம்லாம் வந்து கிராக் வந்து வரும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இந்த டாப் லேயர்ல வந்து வராது. ஸோ இந்த ஷேப்சன்ஸ் அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.25 இன்ச்சஸ் தான் திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த திக்னஸ் இருக்கிறதுனால அது பர்ஃபெக்டான ஒரு கம்ஃபர்ட் வந்து கொடுக்கும். அதுவே வந்து ரொம்ப பெருசா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்படியே உள்ள சிங்க் ஆன மாதிரி உள்ள வந்து அமுங்கிரும். அப்படி அமுங்கினாலும் உங்களால கம்ஃபர்ட்டா தூங்க முடியாது. நீங்க நார்மலா மார்க்கெட்ல கிடைக்கிற நிறைய மேட்ரஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள உட்கார்ந்தோம் அப்படின்னா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து அமுங்கும். ஸோ அப்படி இருந்தாலுமே அது வந்து நல்ல மேட்ரஸ் கிடையாது. அது மாதிரி சில மேட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கும். ஸோ ஏறி உட்கார்ந்தாலும் எந்த வித்தியாசமே இருக்காது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவரா உள்ள போகாம ஒரு ஈவனான வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லேயரை பொறுத்தளவுல ரெஸ்பான்சிவ் சப்போர்ட் ஃபோம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 2.75 இன்ச்சஸ் வந்து இருக்குது. இந்த ரெஸ்பான்சிவ் சப்போர்ட் ஃபோம் வந்து பாத்தீங்கன்னா குயிக்கான அந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து குயிக்கா வந்து அடாப்ட் வந்து பண்ணிக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டக்கான மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்காது. அதே மாதிரி மோஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்க இந்த ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல எதுவும் ஒரு ஜம்ப் பண்றாங்க இல்ல பக்கத்துல ஏதாவது படுத்திருக்கவங்க உருண்டு புறனாங்கன்னா உடனே பக்கத்துல இருக்கவங்களுக்கு தூக்கம் எந்திரிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வந்துடும். அந்த அளவுக்கு வந்து மோஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த லேயர்னால உங்களுக்கு இந்த மோஷன் டிரான்ஸ்ஃபர் வந்து தடுக்கப்படுது. மூணாவது லேயர் வந்து பாத்தீங்கன்னா அதான் பேஸ் லேயர். ஸோ அந்த பேஸ் லேயர் பாத்தீங்கன்னா ஒரு திக்கான லேயரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்க சைஸ்னு பாத்தீங்கன்னா 1 to 6 இன்ச்சஸ். நீங்க வந்து ஃபோம் அதாவது மேட்ரஸ் உடைய ஹைட் வந்து எந்த அளவுக்கு சூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து இது வந்து சேஞ்ச் ஆகும். ஆனா அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிம்மான ஒரு லேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கொடுக்கிறது, ஸ்டெபிலிட்டியா இருக்கிறதுக்கு, அது மாதிரி டியூரபிளா இருக்கிறது, பல விஷயத்துக்குமே இந்த பேஸ் லேயர் வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்குது. இது நீங்க வருஷக்கணக்கில் யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு ஃபிம்மான ஒரு லேயர் தேர்ட் லேயரா வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ் வந்து சின்னதா பெருசா அப்படின்லாம் நீங்க இஷ்டத்துக்கு வாங்கக்கூடாது. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி திக்னஸ் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். இதை எப்படி நம்ம சூஸ் பண்றது அப்படின்னா நீங்க வந்து ஒரு 60 kgs இருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 இன்ச்சஸ் திக்னஸ் உள்ள மேட்டர் சூஸ் பண்ணலாம். அதுவே ஒரு 60 to 80 இருக்கீங்க அப்படின்னா 6 இன்ச்சஸ்க்கு வந்து போகணும். அதே நேரத்தில் நீங்க வந்து 80 kgக்கு மேல இருக்கீங்கன்னா 8 இன்ச்சஸ் திக்னஸ் மினிமம் வந்து இருக்கணும். அதுவே நீங்க வந்து 100+ kgs வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்க 10 இன்ச்சஸ் திக்னஸ் உள்ள மேட்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த திக்னஸ் அப்படின்றது முக்கியமான ஒரு மேட்டர். நீங்க ஒருவேளை வெயிட் அதிகமா இருந்து மேட்டர்ஸ் உடைய திக்னஸ் கம்மியா வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்டான ஸ்லீப் வந்து கிடைக்காது. வேக்ஃபிட்டை பொறுத்தவரை எல்லா சைஸ்லயும் அவைலபிள் இருக்குது. நீங்க என்ன சைஸ்ல வேணாலும் கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். எதை வேணாலும் நீங்க அவங்களோட வெப்சைட்ல போய் தாராளமா வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த திக்னஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான கம்ஃபர்ட்டான ஸ்லீப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வேக்ஃபிட்டோட காம்படிட்டர்ஸ் நம்ம கம்பேர் பண்ணோம். வேற பிராண்ட்ஸ் நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சர்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால அதோட குவாலிட்டியை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும் நம்ம நின்று ஒரு வேலையை பார்க்கறதுக்கும் இன்னொருத்தவங்க ஒரு வேலையை கொடுத்து பார்க்கறது வித்தியாசம் வந்து இருக்கும். ஸோ 100% நம்மளால வந்து அது சரியா நடக்குதான்றதை செக் பண்ண முடியாது. பட் இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ஃபேக்டரி இருக்கிறதுனால ஸ்கிராச்ல இருந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வரைக்கும் அவங்களால வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து பண்ண முடியும். அதனால பெஸ்ட்டான அஃபோர்டபுளான பிரீமியம் குவாலிட்டி உள்ள மேட்டர்ஸா அவங்களால அவுட்புட்ல வந்து கொடுக்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ப்ராடக்ட் எடுத்தீங்கனாலும் ரிவ்யூல வந்து காட்டி கொடுத்துரும். நீங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னா கூட நீங்க அமேசான் மாதிரியான ரிவ்யூல போய் பார்த்தீங்கனாலே தாராளமா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஸ்டார் ரேட்டிங் கம்மியாயிரும், ரிவ்யூல வந்து திட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்க முடியும். பட் இங்க வந்து பெஸ்ட்டான ரிவ்யூலாம் வந்து இருக்குது இந்த மேட்டர்ஸை பொறுத்தளவுல. இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் பெஸ்ட்டான ஒரு கம்ஃபோர்ட் கொடுக்குற ஒரு மேட்டர்ஸா வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பலவிதமான சர்வீஸ் ஆஃபரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேக்ஃபிட்ல இருந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு குவாலிட்டியான மேட்டர்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த மேட்டர்ஸ்ல நம்ம படுத்து தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஸ்லீப் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. நிறைய மேட்டர்ஸ் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் விட கம்பேர் பண்ணும்போது இந்த வேக்ஃபிட்டோட ஆர்த்தோபெடிக் மேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு மேட்டர்ஸா வந்து நான் வந்து பார்க்குறேன். ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி
குவாலிட்டியான மேட்ரஸாகவும் வந்து இருக்குது. அது மாதிரி நீங்க தாராளமா வேக்ஃபிட் உடைய இந்த ஆர்த்தோபெடிக் மேட்ரஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு 100 டேஸ்க்குள்ள பிடிக்கல அப்படின்னா எந்த விதமான கொஸ்டினுமே இல்லாம உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தாராளமா நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒருவேளை பிடிக்கலனா கூட காசை வந்து ரீஃபண்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மேட்ரஸ் நீங்க ஒருவேளை பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்க வேக்ஃபிட் உடைய வெப்சைட்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வேக்ஃபிட் www.wakefit.co அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுல அந்த வெப்சைட்ல போனீங்கனாலே உங்களுக்கு பலவிதமான மேட்ரஸ் அந்த மாதிரி சைஸ் இது மாதிரி எல்லாத்தையும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவங்கள்ட்ட இது இல்லாம நிறைய ப்ராடக்ட்ஸ் கூட அவைலபிள் இருக்குது. எதை வேணாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ சீக்கிரமே வந்து நல்ல ஒரு ஃபாஸ்டான டெலிவரியும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி விருப்பம் இருந்ததுன்னா இந்தியா ஃபுல்லா 92+ ஸ்டோர்ஸ் கூட வந்து இருக்குது. எந்த ஸ்டோர்ல வேணாலும் போயிட்டு நீங்க என்ன மேட்ரஸ் வேணாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அங்க உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தா நீங்க தாராளமா